துதிக்கிறோம். Jesus name, Jesus name, Jesus name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். कतरा आशीर्वाद है। प्रभु यीशु मसीह के नाम से आज की सुबह की आराधना में आए हुए सबों को मैं स्वागत करता हूँ, बधाई देता हूँ। परमेश्वर आपको आशीष करे। आई छोटी सी प्रार्थना करेंगे। उच्चने जो मंडवों पितावे मैं तुदिக்கிறோம் 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 ஹalleluya 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 ஆமென்। துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்। நம்முடைய கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே। तेरे अनुग्रह हर दिन के लिए नया नया है प्रभु। ये नए दिन के धन्यवाद देते हैं। புதிய நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே। இந்த நாளுக்கான கிருபையை, இரக்கத்தை, தயவை, பாதுகாப்பை, ஆசீர்வாத கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம்। और आज के नए दिन में आए, नए दिन के लिए तेरा अनुग्रह, तेरी दया और तेरी आशीष, तेरे अभिषेक, तेरे मार्गदर्शन सबको देने के लिए मांगते प्रभु। आपकी आराधना को आशीष करें, धारण आशीर्वाद यीशु क्रिस्तु के नामத்தில் और यीशु क्रिस्तु नामத்தில் यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन हालेलुया। और सिல பாடல் பாடி के மையப்படுத்த போகிறோம்। कुछ गीत का प्रसिद्ध धन्यवाद देने वाले हैं। तो पहला है, ये प्रभु तेरी स्तुति करते हैं, तेरे आदर करते हैं। तो मेरा परमेश्वर है, मेरा खुदावन है। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுநாதா அன்ற வாழ்த்தி பாட போகிறோம்। ஆமென்। பாடல் ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கிடுங்க। நீங்களோட இணைந்து பாடலாம்। ये तो तमिल गीत है, उसके बाद हिंदी गीत गाली में हिंदी में आएगा, तो हमारे सिर में गाएं। उम्मै तुदिக்கிறோம், उम्मै போற்றுகிறோம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுராஜா। உம்மை அன்றி யாரை துதிப்போம், உம்மை ஏற்றி என்றும் துதிப்போம்। உம்மை அன்றி யாரை துதிப்போம், உம்மை ஏற்றி என்றும் துதிப்போம்। உம்மை ஏற்றி என்றும் துதிப்போம், உம்மை ஏற்றி என்றும் துதிப்போம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। உங்கள் நாமம் எங்கள் ஆறுதல், உங்கள் நாமம் எங்கள் ஆதாரம், உங்கள் நாமம் எங்கள் ஆறுதல், உங்கள் நாமம் எங்கள் ஆதாரம், உங்கள் நாமம் எங்கள் ஆதாரம், உங்கள் நாமம் எங்கள் ஆதாரம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்। எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுராஜா, எங்கள் தேவா இயேசுநாதா, எங்கள் தேவா இயேசுராஜா। ஹalleluya। வேற யாரை துதிக்க போகிறோம்? நம்ம आंडवर तुदिக்கணும், நம்முடைய आंडवर அல்லவா। हमारा प्रभु परमेश्वर है, उसको स्तुति किए बिना और किसको स्तुति करेंगे? जैसा पतरस ने कहा, हे प्रभु तुझे छोड़कर कहाँ जाएंगे, तेरे पास से अनंत काल के जीवित वचने பேதுரு சொன்னது போல யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் தான் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே। ஆமென்। ஒரு பழைய பாடல் பாட போகிறோம்। துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி, महिमा ही महिमा என்று சொல்லி परमेश्वर के लिए और एक तमिल गीत गाने वाले हैं।
परमेश्वर को हालेलुया करके गाएंगे, उसके अंदर खुशी मनाएंगे, क्योंकि उसकी महिमाई हमारी चाहत है, हमारी उम्मीद है, हमारे उमंग है. हमें துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமையை போற்றி. பாடுமா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தா, நம்மை என்றும் அதற்காக தந்தா. தேவன் நம்மை வந்தடைய செய்தா, தம்மை என்றும் அதற்காக தந்தா. அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வவல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா மகிழ்வோம், மகிபானை போற்றி. துதிப்போம் பாடி மகிமை மகிழ் போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா. ஓகே, முடிந்தவர்கள் கொஞ்சம் எழும்பி நின்றோ அல்ல ஜெப நிலை வந்தோ கர்த்தரை கொஞ்சம் ஆராதிக்க போகிறோம். हो सकते जितना खड़े हो जाएंगे या तो प्रार्थना के स्थिति में आ जाएंगे. परमेश्वर को महिमा करने वाले हैं. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. நம்முடைய துதியும் ஆராதனை மேலே போக 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 ஆசீர்வாதம் இறங்கி வருமா? எப்படி வெயில் காலத்தில் எல்லா ஆறுகள் குளங்களோட தண்ணீர் சூரிய வெப்பத்தினால நீராவியாகி மேலே போய் மேகங்களில் அடைக்கலம் புகுந்து விடுகிறது. ஆனால் மழை காலங்களில் அந்த நிறைந்த மேகங்களிலிருந்து நமக்கு நிறைவான மழை வருகிறது. धूप के समय सारे नदियाँ, कुआं, हीरे में जो पानियाँ हैं वो सूरज के गर्मी से वाफ बनकर ऊपर 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 जाती है और बादलों पे समा जाती है. और बारिश के समय हमारे पर बहुत टाइप की बारिश आ जाती है, அளவில்லாத மழை. அப்படித்தான் நம்முடைய ஸ்துதியும் ஆராதனையும் மேலே பரலோகம் செல்ல செல்ல மேலேருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருமா? அதான் அந்த பாடல் சொல்லுகிறது. பாடுமா. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. हालेलुया 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 हालेलुया. प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है. प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान,
देखो हमसे करता है प्यार, प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया 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 हालेलुया। तालियां बजाएंगे, तेरा कहते सोदरीपमा। धन्यवाद 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 यीशु। नंदी पिदावे नंदी पिदावे नंदी पिदावे। हालेलुया हालेलुया। और कोरस पाठ पकड़ो। लॉर्ड आई लिफ्ट योर नेम ऑन हाई। प्रभु तेरे नाम को हम ऊंचा उठाते हैं प्रभु राजा। நாம் 3 பாஷையிலையும் பாடி ஆராய்த்து விட்டு अपर कतरे बातें चलो पोग्रोम। तीनों भाषाओं में हमें कोरस गाने वाले हैं, परमेश्वर आराधना करने वाले हैं, उसका प्रभु के संदेश को जाने वाले हैं। आमीन। धन्यवाद 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 धन्यवाद। हालेलुया ग्लोरी हालेलुया ग्लोरी। Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. Once again. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the cross. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. और एक भाषा में गा सकते हैं, प्रभु तेरा नाम है महान। हिंदी में गाएंगे, तमिल में प्रश्न को ऊंचा कर देंगे। प्रभु तेरा नाम है महान, प्रभु तेरी स्तुति में प्रभु तेरा नाम है महान, प्रभु तेरी स्तुति में गाऊं। तू आया स्वर्ग से धरती पर, मुझको राह दिखाने को, क्रूस पर मेरे कर्ज चुकाने को, क्रूस से कब्र पर, कब्र से आसमां। प्रभु तेरा नाम है महान, प्रभु तेरा नाम है महान। तो आया स्वर्ग से, तो आया स्वर्ग से धरती पर, मुझको राह दिखाने को, सती से क्रूस पर मेरे कर्ज चुकाने को, क्रूस से कब्र तक, कब्र से आसमां। प्रभु तेरा नाम है महान, प्रभु तेरा नाम है महान। ताली
ஆண்டவரை சுத்திகரிங்க பரமேஸ்வரருக்கு நடக்கத்தை சோதரிப்போமா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்த நாமம் உயர்த்துவேன் ஆண்டவரே. அவருடைய नाम தான் எல்லாவற்றிலும் उयर्दा नामम. यीशु का नाम सबसे ऊंचा नाम है ना, उस नाम को क्यों ना ऊंचा करेंगे. उसके बाद हमारे बीच में भाई राजा है, हमारे प्रार्थना करेंगे. தொடர்ந்து पर राजा ने ஆராதனை ஜெபிக்க போறாங்க. आमेन. धन्यवाद धन्यवाद. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே. என் வாழ்வில் வந்ததா, என்னை மீட்க வந்ததா. உந்தன் நாமம் உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. மீண்டுமாக உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. நீரன் வாழ்வில் வந்ததா, என்னை மீட்க வந்ததா. பாதை காட்டிடவே கோவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமை உயர்த்துவே. பாதை காட்டிடவே கோவில் வந்தீரே, சிலுவை சுமந்தவரே நாடி வந்தேனே. சாவை வென்றவரே உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்க நிற்கிறவை செஞ்சீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தூதர்கள் அப்பா உம்மை துதித்து ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆனாலும் நீர் எங்களுடைய அப்பா ஆராதனையில் நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை அப்பா பரலோகம் வரை எட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆராதனை அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய துதி ஆராதனை எல்லாம் மேலே வருவதும் ஆசீர்வாதம் கீழே இறங்குறதற்குமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். जो परमेश्वर यीशु मसीह के नाम से फिर से आपको स्वागत करते हैं. இன்று எல்லாரும் மலைமேல் ஜெபத்தில் இருப்பதனால தான் இன்றைக்கு நாங்கள் இவ்விதமாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். जो आज हम सभी लोग जो पहाड़ी प्रार्थना में हैं, इसी कारण जो है हम ऑनलाइन जो भेज रहे हैं. ஆன்லைனில் பார்க்குற எல்லாருமே இன்றைக்கு எங்களை மலைமேல் ஜெபத்துக்கு போயிட எங்களை ஜெபத்தை தாங்கிக் கொள்ளுங்க. जो ऑनलाइन में देखने वाले सभी लोग आज जो पहाड़ी प्रार्थना में गए हुए हमको जो है संभाल लीजिए. வேதம் சொல்லுகிறது, जो शास्त्र कहती है, சகரியா என்ற ஆசாரியன் தூபம் காட்டுறது சீட்டை பெற்று தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்து தூபம் காட்டுகிறார். जो सगरिया नामक याजक जो है जो धूप चढ़ाने के लिए उनका नाम जो चिट्ठी में आकर वो धूप चढ़ाने के लिए जाता है. அவர் ஒரு நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். वो सभी जो है इंतजार करके उसे पा लिए. அவர் உள்ளே போயிட்டாரு. वो अंदर चले गए. நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 9-10 லூக் 1:9-10 பார்க்குறீங்க. जो लूका पहला अध्याय उसके 9 और 10वां वचन में देखते हैं, அவர் சீட்டை பெற்றார். उसने वो चिट्ठी को पा लिया. லூக் 1:9-10 லூக்கா 1ஆம் அதிகாரம் 9-10. जो लूका पहला अध्याय 9 और 10वां वचन, அவர் உள்ளே போயிட்டார் ஆலயத்துக்குள்ள. वो अंदर चले गए भवन के अंदर.
அவருக்கு ஓகே சிக்னல் கிடைச்சிட்டு. जो उन्हें ओके कर सिग्नल मिल ஆனா गई। 10ஆம் வசனத்துல लेकिन 10वां वचन में சகரியா உள்ளே ஆண்டவருக்கு தூபம் செலுத்துகிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். जो जकरिया अंदर परमेश्वर के लिए धूप चढ़ा रहा है वो ஆனா प्रार्थना कर ஜனங்கள் रहा எல்லாம் है। கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். लेकिन सारे लोग बड़े झुंड के रूप में बाहर खड़े रहकर प्रार्थना कर रहे உங்களிடத்தில் थे। அன்போடு அந்த காரியத்தான் கேட்கிறேன். तो आपसे प्रेम के साथ वही बात को चाहता நாங்கள் हूँ அங்கே தேவ சமூகத்திலே போயிருக்கிறோம். जो हम वहां पर परमेश्वर के सन्निधान में गए हैं। யோவான் சகரியாவுக்கு தானே யோவான் கிடைக்க போகிறார். जो जकरिया को ही यूहन्ना मिलने वाला है। எங்களுக்கு என்ன நினைக்காதங்க. जो हमारे लिए क्या है कर मत அந்த सोचिए। லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லூக்கா 1:14 லூக்கா 1:14ல जो लूका पहला अध्याय 14 वचन में யோவானின் பிறப்பை குறித்து தேவன் என்ன சொல்கிறார்? जो यूहन्ना के जन्म के बारे में परमेश्वर क्या कहता है। யோவான் நிமித்தமா சகரியாவே உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். जो यूहन्ना के कारण जकरिया तेरे लिए खुशी और शांति होगी। ஆனா அவன் பிறப்பு நிமித்தம் अनेகர் சந்தோஷப்படுவாங்க. लेकिन उसके जन्म के कारण बहुत सारे लोग आनंदित होंगे। நாங்க மலைஜீவத்துக்கு போயிருக்கிறோம். तो हम पहाड़ी प्रार्थना में गए எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக तो போகுது. हमारे अंदर बहुत बड़ी आनंद होने वाली ஆனா है। மலைஜீவத்தின் மீது अनेகர் என்றால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். जो बहुत सारे लोग मतलब आपके लिए भी वो खुशी मिलेगी। ஆமென். आमेन। நாங்க பெற்ற தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்வோம். जो हम पाए हुए दर्शन को परमेश्वर हमारे लिए दिया हुआ वरदानों को आपसे बांट लेंगे। அதை ஏற்ற சமயத்தில் பகிர்ந்து கொள்வோம். वो योग्य समय में हम बांट लेंगे। ஜெபித்துக் கொள்ளுங்க. முக்கியமாக நம்முடைய இந்தியாவெங்கும் உள்ள நம்முடைய கிளை சபையின் ஊழியக்காரர்கள் அநேகர் வந்திருக்கிறாங்க. जो हमारे इंडिया में रहने वाले सभी जो शाखा कलीसिया के प्रचारक आए हैं। சிலர் வர முடியாத காரணங்களால வரல. वो कुछ लोग नहीं आ पाए उस कारण के कारण नहीं ஆனா आए। வந்தவங்க எல்லாம் லூக்கா 4:14 படி லூக்கா 4:14 படி लेकिन जो भी आए लूका 4:14 के अनुसार ஆவியானுடைய பலத்தினால அவங்க சபைகளுக்கு திரும்பி போகணும். जो पवित्र आत्मा के बल के साथ वो अपने कलीसिया में लौट कर जाना அதுக்காக है। எல்லாரும் ஜெபத்தை தாங்கிக் கொள்ளுங்க. तो उसके लिए सभी लोग प्रार्थना में संभाल சரி, ஒரு लीजिए। நிமிஷம் எழுப்பி நில்லுங்க. கொஞ்சம் நம்ம சோத்திரத்தை விட்டு அப்புறம் செய்திக்குள்ள போவோம். तो 1 मिनट के लिए खड़े हो जाइए, थोड़ा स्तुति करके फिर हम நீங்க संदेश இருக்கிற में இடத்துல जाएंगे। வீடுகள்லயோ ஆலயத்துல இருக்கிறீங்களா எழுப்பி நில்லுங்க. आप भवन में है या घर पर है, आप खड़े हो जाइए। ஆண்டவரே, परमेश्वर சகரியாவுக்காக ஜனங்கள் ஜெபித்தது போல மலைப்பு ஜெபத்து வந்திருக்கிற எல்லாருக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. जो जकरिया के लिए जैसे लोग प्रार्थना कर रहे थे वैसे हम पहाड़ी प्रार्थना में गए, हमारे लिए सारे लोग प्रार्थना நாங்கள் कर रहे हैं। தரிசனம் பெறட்டும். जो हम दर्शन पाने दो, நாங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறட்டும். हम परमेश्वर की प्रतिज्ञा को पाने दो। யோவானை போல அபிஷேகம் நிறைந்த ஒரு அனுபவத்தை பெறட்டும். यूहन्ना के समान एक अभिषेक में भरपूरी का अनुभव को இது पाने எங்களுக்கு दो। மட்டும் இல்ல, ये केवल हमारे लिए नहीं, அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகணும். ये अनेक लोगों के लिए खुशी होना நீங்களும் है। கேளுங்க. आप मांगिए। ஆண்டவரே, மலைப்பு ஜெபித்து போயிட்டு வருகிற தரிசனத்தினால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணும். जो परमेश्वर जो पहाड़ी प्रार्थना में जाकर आए उनके दर्शन के कारण हमारे लिए अंदर खुशी நீங்க होने எங்களுக்காக दो। ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? आप हमारे लिए स्तुति நல்ல करोगे கண்ணீரை क्या? ஸ்தோத்திரம் अच्छे ஸ்தோத்திரம் से ताली ஸ்தோத்திரம் बजाकर ஸ்தோத்திரம் स्तुति, ஸ்தோத்திரம் स्तुति, ஸ்தோத்திரம். स्तुति। ஆமென் 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 ஆமென். 126ஆம் சங்கீதம் 2:3 பார்க்கலாம். Psalm 106:2-3 126:2-3. जो भजन संगीता 126 उसके 2 और 3 में देखते हैं। கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லி புறஜாதியார் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்களாம். जो परमेश्वर इनके लिए महान कार्य किया करके जो अन्य जाति आपस में बात करने लगे। 3ஆம் வசனத்துல वो 3रा वचन கர்த்தர் में நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். जो परमेश्वर हमारे लिए बड़े काम किया इस कारण हम आनंदित हैं। மலை மேல் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். जो पहाड़ी प्रार्थना में जो आए हैं उनके लिए परमेश्वर महान काम நாங்கள் करेगा। மகிழ்ச்சியோடு திரும்பி வர கர்த்தர் உதவி हम செய்வார். खुशी के साथ लौटने के लिए परमेश्वर मदद ஆனா करेगा। நீங்களும் சாட்சி சொல்லணும். लेकिन आप भी गवाही देना நீங்களும் है, சந்தோஷப்படணும். आप भी खुशी मनाना है। கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर इनके लिए महान कामों को किया। அப்ப நம்ம ஒருமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்த முடியும். हम एक संग होकर जो परमेश्वर की नाम की महिमा कर சந்தோஷப்பட सकते हैं। முடியும். हम खुशी मना सकते வாங்க हैं। கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. इसलिए परमेश्वर की स्तुति ஸ்தோத்திரம் करेंगे। ஸ்தோத்திரம் क्या? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். स्तुति। ஹalleluya 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 ஹalleluya. முதல் விசை மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதை எதிர்பார்த்து ஜனங்கள் காத்திருக்கவில்லை. जो पहले बार जो मूसा पर्वत से उतरकर आते वक्त जो लोग इंतजार कर रुके नहीं। ஆனா மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தாலும் யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. जो मूसा पर्वत से उतरकर आए तो किसी के लिए कोई लाभ नहीं ஆனா है। இரண்டாவது முறை மோசே மலைக்கு போகும்போது ஜனங்கள்லாம் ஆயத்தமாய் காத்திருக்கிறாங்க. लेकिन दूसरा बार जो मूसा पर्वत में जाते समय सारे लोग तैयारी के साथ அதே इंतजार किए। மோசே அதே விதமான கற்பனைகளோடு திரும்பி வருகிறார். जो वही मूसा वही पत्थर के पाटियों के साथ लौट कर आता ஆனா है। மோசேயின் முகத்தில் ஒரு மகிமையின் பிரகாசத்தை ஜனங்கள் பார்க்க முடிந்தது. लेकिन मूसा के चेहरे में एक महिमा रूपी प्रकाश को लोग देख पाए। எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. उस सभी के अंदर एक बहुत बड़ी खुशी। அப்படித்தான் उसी प्रकार மலையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்கள் தேவ மகிமையோடு திரும்பி வரணும். जो पहाड़ी प्रार्थना में जो आए हैं वो परमेश्वर की महिमा के साथ அந்த लौटना है। மகிமை நீங்களும் பார்க்கணும். वो महिमा को आप लोग भी உங்களுக்கு देखना है। சந்தோஷம் உண்டாகணும். आपको भी खुशी வாங்க होना है। கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. आइए हम ஸ்தோத்திரம் परमेश्वर की स्तुति ஸ்தோத்திரம் करेंगे। ஸ்தோத்திரம் स्तुति, ஸ்தோத்திரம் स्तुति, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உட்கார்ந்து கொள்ளுங்க. हम बैठ जाएंगे, வசனத்துக்கு செல்லுவோம். वचन के अंदर जाएंगे।
லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல லூக் 17:19 லூக்கா 17:19 जो लूका 17 अध्याय 19वां वचन में இயேசு அவனை நோக்கி நீ எழுந்து போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. जो यीशु ने उससे देकर कहा तू उठकर चले जा तेरे विश्वास तुझे चंगा இந்த किया है। மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து பார்த்து ये கொண்டிருக்கிறோம். जो हफ्ते के शुरुआत से लेकर हम विश्वास के बारे में देख रहे நீ हैं। விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை तू காண்பாய். विश्वास करेगा तो परमेश्वर की महिमा நீ देखेगा। விசுவாசத்தால் கர்த்தர் சொன்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். तू विश्वास करेगा तो परमेश्वर ने जो कार्य बताया तेरे जिंदगी में पूरा होगा। இங்க ஒரு குஷ்டரோகியா இருந்து சுகம் பெற்றவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார். यहाँ पर जो कोढ़ी था वो चंगाई पाया उसको देखकर परमेश्वर कहता நடந்த है। சம்பவங்களை பாருங்கள். जो हुआ हुआ घटने को देखिए। லூக்கா 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல லூக்கா 17:11 லூக் 17:11 பார்க்கிறோம். जो लूका 17:11 में हम देखते हैं இயேசு சமாரியா எருசலேமுக்கு போற வழியில சமாரியா நாடுகள் வழியா கடந்து போகிறார். जो यीशु यरूशलेम में जाते समय सामरी और जो गलीली के रास्ते में होकर அவர் जाता போறது है। எருசலேமுக்கு போய் वो கொண்டிருக்கிறார். जा रहा है यरूशलेम की ओर। அவர் சமாரியாவுக்கு வரவில்லை. वो समारी के लिए नहीं आया। கலிலேயாவுக்கு वो வரவில்லை. गलीली के लिए नहीं आया। இஸ் கிராசிங் ஆன் தி வே. जो वो मार्ग से जाता है। எரிகோவின் வழியாக போய் जो கொண்டிருக்கிறார். एरिगो के मार्ग से जा रहा है। ஆனா அப்பொழுது लेकिन तभी 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல 17:12 लेकिन 17 अध्याय 12 वचन ஒரு में கிராமத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார். एक गांव के अंदर प्रवेश कर दिया। லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல லூக் 10:30 லூக்கா 10:38 लूका 10वां अध्याय 38वां वचन இயேசு में பெத்தானியா கிராமத்துக்குள்ள பிரவேசித்தார். यीशु बेतानिया नामक गांव के अंदर प्रवेश किया। அங்கே ஒரே ஒரு சகோதரி மார்த்தாள் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். वहां पर एक ही जो स्त्री मार्था केवल परमेश्वर यीशु को स्वीकार அதே போல இதுவரை அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறார். अभी तक जो परिचय नहीं है ऐसे गांव के अंदर यीशु प्रवेश करता அந்த है। கிராமத்துல யாருமே இயேசுக்கு எதிர்கொண்டு வரவில்லை. जो गांव में कोई यीशु की ओर आए नहीं। यीशु को बाट जोके नहीं आए. यीशु को बाट जोकर नहीं ஆனா आए। 10 குஷ்டரோகிகள் கேள்விப்படுகிறாங்க. लेकिन 10 कोढ़ी जो सुनते हैं இயேசு நம்ம கிராமத்துக்கு வருகிறார். यीशु हमारे गांव में आता है। அவங்க ஓடி வந்தாங்க. वो दौड़ कर ஆனா आए தூரத்துல நின்னு கொண்டாங்க. लेकिन दूर में खड़े हो गए। 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 17 अध्याय 10वां वचन में 10 குஷ்டரோகிகள் वो 10 कोढ़ी இயேசுக்கு முன்பாக வந்துட்டாங்க. जो यीशु के सामने आ गए। மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த 12ஆம் வசனத்துல தான் वो क्षमा कीजिए 12 वचन में 10 குஷ்டமுள்ள 10 மனுஷர் 10 பேர் வந்துட்டாங்க. वो 10 कोढ़ी आ गए இயேசுக்கு எதிரா வந்தாங்க. जो यीशु के सामने आए ஆனா தூரத்துல நிக்காங்க. लेकिन दूर खड़े हैं। இந்தியில சொல்லுவாங்க அச்சுவானா அவங்களை யாரும் தீண்டத்தகாதவர்கள் தமிழ்ல சொல்லுவாங்க. जो हिंदी में कहते हैं अछूआ। அவங்களை யாரும் தொடக்கூடாது. उन्हें कोई छूना नहीं ஏன்னா है குஷ்டரோகிகள். क्योंकि वो कोढ़ी है। இயேசுக்கு எதிரா வந்துட்டாங்க. जो यीशु के सामना कर कर आ ஆனா गए தூரத்துல நிக்கறாங்க. लेकिन दूर में खड़े தூரத்துல हैं। நிக்கறாங்க. वो दूर में खड़े हैं। இப்படி ஒரு ஆயக்காரன் தூரத்துல நின்னு சத்தம் எடுக்கிறான். जो कैसे वो चुंगी लेने वाला दूर से आवाज करता है தேவனே பாவியன் மேல் கிருபையாயிரும். जो यीशु पापी मुझ पर दया இந்த कीजिए। வார்த்தையை கேட்ட சகோதரனே சகோதரியே, इस शब्द को सुनने वाले भाई நீ बहन ஒருவேளை சொல்லலாம், आप शायद कह सकते நான் हो இயேசுவிடத்துல வர தகுதி இல்ல, मैं यीशु के पास आने के लिए काबिल இயேசுக்கு नहीं हूं, பக்கத்துல வர தகுதி இல்ல, जो यीशु के करीब आने के लिए काबिल नहीं அதான் हूं, தூரமா நிக்கிறீங்க. इसलिए दूर खड़े ஆனா हैं। தூரத்துல சத்தம் இடுங்க. लेकिन दूर से आवाज कीजिए। சத்தம் போட்டு சொல்றாங்க, वो जो जोर से कहता है இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். जो यीशु हमारे लिए उतर आई है। இயேசு ஐயரே அப்படின்னா இயேசு ஆகிய போதகரே எங்களுக்கு இறங்குங்க. जो यीशु नामक प्रचारक हमारे लिए दया कीजिए। இயேசு ஒரே ஒரு காரியம் சொன்னார். यीशु ने केवल एक कार्य बताया। அதே லூக்கா 17:14 லூக் 17:14 वही लूका 17:14 में நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பியுங்கள். जो आप जाकर आप अपने आप को याजकों के पास दिखाइए। அந்தபடி போகையில் சுத்தமானார்கள். वैसे वो जाते समय शुद्ध இயேசு हो உங்களை गए। தொடவில்லை. यीशु ने उन्हें छुआ नहीं, எனக்கு கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். लेकिन परमेश्वर शब्द देता है। ஏன்னா ஆசாரியர் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. वो क्योंकि याजक ही उसका जो टेस्ट करते हैं। இன்னைக்கு நீங்க வியாதி சுகமாயிட்டு நினைச்சீங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுப்பீங்க அல்லது இசிஜி எடுப்பீங்க. आज आप बीमारी से चंगाई पा गए तो आप जो डॉक्टर के पास एक्सरे लेंगे, ईसीजी लेंगे। உண்மையிலேயே வியாதி சுகமாயிட்டா वो सच्चाई से बीमारी चंगा हो गया இன்னும் क्या? இன்னும் ஹார்ட்ல அப்செட் டவுன் இருக்குதா? या फिर अभी भी वो जो अपसाइड डाउन हो रही क्या? அவங்க ஆசாரியன்ட்ட போனா ஆசாரியன் பார்த்து சொல்லுவான் குஷ்டம் போயிட்டா இல்லையா. वो याजक के पास जाकर दिखाएंगे அந்த तो வார்த்தை कहेंगे என்னை कि தொட்டது. वो शब्द मुझे छुई। போகையில் वो சுத்தமானார்கள். जाते समय शुद्ध हो गए। ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. एक घटना याद आती है। லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சு जो போச்சு. लूका दूसरा अध्याय में एक शादी के घर में जो दाखरस की कमी हो गई। இயேசு ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். यीशु सारे बर्तनों में पानी को भरने के लिए कहा। அப்புறம் तभी லூக்கா 2ஆம் அதிகாரம் 8:9 பார்க்கிறோம். சாரி ஜான் 2:8-9 யோவான் 2:8-9 பார்க்கிறோம். यूहन्ना दूसरा अध्याय 8-9 में देखते हैं தண்ணீர் நிரப்பிட்டாங்க. उसमें पानी भरे। இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? यीशु ने क्या कहा पता है? மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்துல கொண்டு போங்கள். जो उसमें से लेकर जो 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 जो
उसे निकाल कर बोझ के प्रधान के पास ले जाओ. जो उसे निकाल कर बोझ के प्रधान के पास ले जाओ. வசனம் அவர்கள் கொண்டு போனார்கள். वो लेकर गए. वे ले गए. वो ले गए. ஆனா கொண்டு போகும்போதே அற்புதம் நடக்குது. लेकिन ले जाते समय ही चमत्कार होता ஹல்லேலூயா है. சொல்லுங்க. हालेलुया कहिए. ஹல்லேலூயா. हालेलुया. கொண்டு போகையில் वो ले जाते समय இங்க இருந்து அங்க கொண்டு போறாங்க. यहाँ से वहां ले जा रहे हैं. விசுவாசோடு கொண்டு वो போறாங்க. विश्वास के साथ ले जा रहे இயேசு हैं. சொல்லிவிட்டார். यीशु ने कह दिया. எல்லாரும் திருப்தியாக போறாங்க. वो सभी लोग तृप्त होने वाले ஆனா हैं. கொண்டு போகும்போதே தண்ணி திராட்சரசமா மாறிவிட்டது. लेकिन ले जाते समय पानी दाखरस के रूप में बदल गई. இயேசுவிடத்திலிருந்து அந்த பந்திக்கு கொண்டு போறாங்க. जो यीशु के पास से जो वो दावत के और ले जाते हैं. அந்த கேட்டரிங் மேனேஜர் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. वो कैटरिंग मैनेजर टेस्ट कर देखा. வாவ் என்ன ருசியான ரசம். वाओ कितना स्वादिष्ट दाखरस है. அந்த வேலைக்காரன் நம்பிக்கையோட போறாங்க. वो नौकर जो भरोसा के साथ जाते இயேசு हैं. கொடுத்து அனுப்புகிறார். जो यीशु देकर बेचता है. அவங்க கண்ணால பார்த்தது தண்ணி. वो आंखों से देखे वो पानी ஆனா था. விசுவாசிக்கிறாங்க. लेकिन विश्वास करते हैं. திராட்சரசமா இயேசு மாற்றுவார். वो दाखरस के रूप में यीशु நீங்க बदलेगा. அப்படி விசுவாசிங்க. आप भी विश्वास कीजिए. ஆமென். आमेन. இந்த காலை ஆராதனை முடிவதற்குள்ள கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். इस सुबह की आराधना के समाप्ति के अंदर परमेश्वर आपको अद्भुत நீங்க करेगा. தேவையோட வந்திருந்தீங்க. आप जरूरतों के साथ ஒரு आए थे. எதிர்பார்ப்போட एक வந்திருந்தீங்க. वांछना के साथ आए ஒரு थे. சுகத்துக்காக एक வந்திருக்கிறீங்க. चंगाई के लिए आए थे. ஆனா போகையிலே சுத்தமாவீங்க. लेकिन जाते समय शुद्ध हो गए. போகும்போதே தண்ணி திராட்சரசமாய் மாறும். वो जाते समय ही पानी दाखरस के நீங்க रूप में எதிர்பார்க்க बदलेगी. அற்புதம் நடக்கும். आपने जो बाहर जो वो अद्भुत होगी. ஹல்லே சொல்லுங்க. हालेलुया ஹalleluya कहिए. ஹalleluya. हालेलुया. போகையிலே वो சுத்தமானார்கள். जाते समय शुद्ध हो गए. போகையிலே वो சுத்தமானார்கள். जाते समय शुद्ध हो गए. இப்படி நாகமான் என்ற படைத்தலைவன் குஷ்டரோகியா இருக்கிறான். जो एक नागमान नामक जो कप्तान जो है कोड़ी था. எலிசா சொன்னார் போய் யோர்தான்ல முழுகி வா. जो एलिसा ने कहा जाकर यॉर्दान में डुबकी मार कर आ. அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வா. वहां पर स्नान लेकर आ. முதல்ல மாட்டேன் என்று சொன்னான். पहले कहा कि ना कर कहा. ஊழியக்காரர் சொன்னாங்க சின்ன காரியம் தான் செஞ்சிருங்க. सेवकों ने कहा कि छोटा कार्य कर ரெண்டு दीजिए. ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2 Kings 5:14 ரெண்டு ராஜாக்கள் 5:14 जो दूसरा राजा 5:14 में தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே அவர் தண்ணீரில் இறங்கினார். जो परमेश्वर के मनुष्य के शब्द के अनुसार वो पानी में उतरा. அது தேவனுடைய வார்த்தை. वो परमेश्वर का शब्द அந்த था. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் 7 தரம் முழுகி எழும்பினார். वो वचन की आज्ञा पालन कर 5-7 बार जो पानी में அவருடைய डुबकी मार சரீரம் அவருடைய कर மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டு சுத்தமானான். उसके शरीर जो छोटे बच्चों के समान हो गया और शुद्ध हो गया. ஆமா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பாருங்க. जो परमेश्वर के शब्द की आज्ञा पालन कर 10 देखिए. குஷ்டரோகிகளும் இயேசு சொன்னார் போங்க காண்பீங்க கீழ்ப்படிஞ்சு போயிட்டாங்க. वो 10 कोड़ी ने यीशु को कहा जाकर दिखाई, उन्हें तुरंत आज्ञा पालन कर दिए. அந்த வேலைக்காரர் பார்த்து சொன்னார் वो नौकर ने देकर कहा கொண்டு போங்க. वो लेकर जाइए. கீழ்ப்படிஞ்சு போனாங்க. वो आज्ञा पालन कर गए. நாகமானுக்கு சொன்னார் नागमान को कहा போ தண்ணீர்ல முழுகி எழும்பு. वो जा पानी में डूबकर उठ जा. ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. जो परमेश्वर के शब्द के लिए वैसे पालन கீழ்ப்படியும் போது कीजिए. அற்புதம் நடக்கும். जो आज्ञा पालन करते समय अद्भुत ஹalleluya. होगी. हालेलुया. தேவன் சொல்றது கீழ்ப்படிங்க. जो परमेश्वर जो कहता है उसे आज्ञा पालन நீங்க कीजिए. விரும்புகிற அற்புதம் வாழ்க்கையில் நடக்கும். जो आप चाहने वाले अद्भुत आपकी जिंदगी में இப்ப होगी. சுத்தமாயிட்டாங்க. ये शुद्ध हो गए. சுத்தமாயிட்டாங்க. ये शुद्ध हो गए. 10 பேர் போனாங்க. वो 10 लोग गए. 10 பேர் போனாங்க. वो 10 लोग गए. லூக்கா 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல லூக் 17:15 லூக்கா 17:15 वो लूका 17 अध्याय 15 वचन में ஒருத்தன் மொத்தம் பார்க்கறான் ஐயோ நான் சுத்தமாயிட்டேன். जो केवल एक व्यक्ति देखता है हाय मैं शुद्ध हो என் गया. வியாதி சுகமாயிட்டு. मेरा बीमारी चंगा हो गई. மற்ற 9 பேரும் இயேசுவோட திரும்பி வரல. बाकी 9 लोग यीशु के पास लौट कर नहीं ஒரு आए. மாத்தம் திரும்பி வந்து वो केवल एक लौट कर आकर உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி वो जोर से चिल्लाकर यीशु की महिमा किया. ஆண்டவர்ட்ட ஜெபிக்கும்போது கேட்கும்போது சத்தமா ஜெபம் जो பண்ணாரு. परमेश्वर से मुंह पूछते समय प्रार्थना करते समय जोर से प्रार्थना किया. ஆனா இப்போ சாட்சி சொல்லும் பொழுது अभी गवाही देते समय ஆண்டவர் மகிமைப்படுத்தும் பொழுது जो परमेश्वर की महिमा करते समय உரத்த சத்தம் एकदम जोर से நம்ம चिल्लाया. வாழ்க்கையில வேற மாதிரி இருக்குது. जो हमारी जिंदगी में अलग है. நம்ம ஆபத்து வரும்போது हम आपत्ति आते समय ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரேன்னு கூப்பாடு போடுவோம். जो हाय परमेश्वर करके चिल्लाते हैं. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டா சுகம் கொடுத்துட்டா परमेश्वर छुटकारा दिया, चंगाई दिया तो நன்றி செலுத்துங்க. वो धन्यवाद दीजिए. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்தம் இறங்கிரும். वो ऐसी आवाज उतर जाती है. சாட்சி சொல்லுங்க. गवाही कहिए நான் வியாதியா இருந்தேன். मैं बीमार थी. அப்படி கஷ்டப்பட்டேன். मैं ऐसे कष्ट அங்கே उठाए. போனேன் இங்கே போனேன் இங்கே போனேன். मैं यहाँ पर गई वहां पर गई இந்த वहां पर சத்தம் गई. வரவே வராது. आवाज आता ही नहीं है. நன்றியின் சத்தம் தான் உரத்த சத்தமா இருக்கணும். लेकिन जो धन्यवाद की आवाज, जो धन्य की आवाज जो हालेलुया जोरा சொல்லுங்க. एक जोर से हालेलुया. ஹalleluya हालेलुया. ஆமென். आमेन. நன்றி சத்தம் உரத்த சத்தமா वो இருக்கணும். धन्य का आवाज जो है बहुत जोर से आना चाहिए. அன்னாள் अन्ना ஜெபிக்கும் பொழுது जो प्रार्थना करते समय தன் இருதயத்திலே ஜெபம் பண்ணா. जो अपने हृदय के अंदर प्रार्थना சத்தம் की, வெளியே கேட்கவே वो இல்ல. आवाज बाहर सुनाई नहीं दी. ஆனா அற்புதம் பெற்ற பிறகு लेकिन अद्भुत पाते ही தேவாலயத்துல வந்து जो प्रार्थना भवन में आकर ஆண்டவரை
அப்படி துதிக்கிறா. जो परमेश्वर को ऐसा स्तुति करती है, எல்லாரும் கேளுங்க, वो सभी लोग सुनिए, எல்லாரும் கேளுங்க. सभी लोग सुनिए। ஆண்டவர் ஜெபத்தை तो கேட்டுட்டாரு. परमेश्वर ने मेरी प्रार्थना को सुन लिया। நீங்க விசுவாசிங்க, आप विश्वास कीजिए, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, अद्भुत को पालोगे, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க. आशीर्वाद को पालोगे, ஆனா ஆண்டவருக்கு சாட்சியா வந்து நிக்கணும். लेकिन परमेश्वर के लिए गवाही रूपी ஒரு खड़ा ஆமென் रहना। சொல்லுங்க. एक आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। உரத்த சத்தம் एकदम जोर से आवाज தேவனை மையப்படுத்தினார். जो परमेश्वर की महिमा की, அந்த லூக்கா 17:16 17:16 वो लूका 17:16 में இயேசுவின் பாதத்தருகே மோங்குப்புற விழுந்து जो यीशु के पांव के नीचे जो सिर के बल गिरकर அவர் காலிலே விழுந்துட்டாரு. उसके पैरों में गिर गए। இயேசுவே यीशु நன்றி அப்பா. धन्यवाद पिता। இந்த மோங்குப்புற விழுகிறது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான் செய்வாங்க. ये मुंह के बल गिरना एक बड़े बड़े पवित्र लोग ही करते हैं। ஆதியாகமம் 17 அதிகாரம் 3 வசனத்துல ஜெனிசிஸ் 17:3 ஆதியாகமம் 17:3 जो उत्पत्ति 17 अध्याय 3 वचन में விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாம் மோங்குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். जो विश्वासी के जो पिता जो अब्राहम जो मुंह के बल गिरकर परमेश्वर की दंडवत करता है। ஆதியாகமம் 18:2 ஜெனிசிஸ் 18:2 जो उत्पत्ति 18:2 ஆபிரகாம் தரை மட்டும் குனிந்து வணங்குகிறார் தேவதூதர்களை. जो अब्राहम जो है सिर के बल जो झुककर जो दंडवत करता है स्वर्गदूतों को। என்னாகும் 16 அதிகாரம் 4 வசனத்துல நம்பர் 16:4 எதனா 16:4 गिनती 16 अध्याय 14 वचन में அங்கே மோசேயும் ஆரோனும் மோசே மோங்குப்புற விழுகிறான். वहां पर मूसा मुंह के बल गिरता है। இதெல்லாம் பரிசுத்தவான்கள் செய்கிற ये காரியம். सब पवित्र लोग करने वाला कार्य है। கம்ப்ளீட் சரண்டர் டு காட். जो पूरा अपने आप को परमेश्वर के पास सौंप ஆண்டவருக்கு देते हैं, முழுதுமா அர்ப்பணிக்கிறாங்க जो பாருங்க. पूरी तरीके से समर्पण करते देखिए। நீங்க அப்படி நீங்க மோங்குப்புற விழ வேண்டாம். आप मुंह के बल नहीं गिरना है, மூக்குல அடிபட்டுற பாவம் ரத்தம் வந்துரும். जो आपके नाक में मार लग जाएगी, खून आ जाएगा। விழுந்தா என்ன ஆகும்? अगर गिरेंगे तो क्या होगा? அவன் விழுந்து वो नीचे गिरकर அவன் மூக்கு உடைஞ்சா பரவாயில்ல, பல்லு உடைஞ்சா பரவாயில்ல, ஏசப்பா முன்னாடி மோங்குப்புற விழுந்துட்டான். उसके नाक टूटा तो परवाह नहीं, दांत टूटा तो परवाह नहीं, यीशु के पिता के सामने गिर गया। ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். இயேசுவுக்கு முற்றிலும் அர்ப்பணிங்க. जो यीशु के लिए सब कुछ को समर्पण कर दीजिए। ஸ்தோத்திரம் செலுத்தினார். वो स्तुति दिया மோங்குப்புற उसने, விழுந்தான், जो मुंह के बल गिरा, தேவனை மையப்படுத்தினார், परमेश्वर की महिमा किया, ஸ்தோத்திரம் उसने செலுத்துகிறார். स्तुति दिया। சங்கீதம் 50:23 சாம் 50:23 भजन संगीता 50:23 में ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை जो மையப்படுத்துகிறான். स्तोत्र बलि देता है वो मेरी महिमा करता है। ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துறீங்களா? आप परमेश्वर को स्तुति कर कर महिमा देते हो क्या? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर அவன் कहते हैं சமாரியனாக இருந்தான். वो सामरी था, அவன் சமாரியனாக वो இருந்தான். सामरी था। நிறைய கலிலேயர் இருக்கிறாங்க. जो बहुत सारे गलीली लोग இயேசுவோட இந்த हैं, சீஷர்கள் எல்லாரும் கலிலேயர் தான். जो यीशु के साथ रहने वाले सारे चेले जो गलीली ஆண்டவர்ட்ட थे, ஊழியம் செஞ்சல ஒரு சமாரியன் கூட இல்ல. जो परमेश्वर के पास सेवा किया हुआ एक भी सामरी அதாவது नहीं था। சமாரியில் ஒருவனும் இயேசு தெரிந்து जो கொள்ளவில்லை. सामरी में से किसी को भी यीशु ने नहीं चुना था, கானா ஊர்ல நாத்தான்ல தெரிந்து கொண்டார். लेकिन उसमें से नातानवेल को கானா परमेश्वर ஊர்ல काना गांव में பெத்சாயிதாவுல 3 பேர் தெரிந்து तो கொண்டார். बेलसाइदा में 3 लोगों को चुना, ஆனா लेकिन இதுவரை சமாரியில் யாரும் தெரிந்து इस கொள்ளல. सामरी में किसी को नहीं चुना, ஆனா இவன் தேவனை மையப்படுத்தினான். लेकिन इसने परमेश्वर की महिमा லூக்கா किया। 17 அதிகாரம் 17-18 லூக்கா 17:18 लूका 17 अध्याय 17-18 में ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है தேவனை மையப்படுத்தும் அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே. जो परमेश्वर के महिमा करने देने के लिए अन्य के अलावा कोई भी लौट कर नहीं आया, யாரும் வரலையே. कोई भी नहीं आए, யாரும் வரலையே. कोई भी लौट कर नहीं आए। 18 வசனத்துல 18 वचन में சொல்லிட்டு 19 இப்போ சொல்றாரு, अभी 19 वचन में भी कहता है விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे उद्धार किया। 10 பேர்ல 9 பேர் சுகம் பெற்றாங்க. जो 10 लोगों में से 9 लोग चंगाई ஆனா पाए, ரட்சிப்பின் நிச்சயம் பெறல. लेकिन उद्धार की निश्चयता नहीं ஆனா थी। திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறான். लेकिन लौट कर आकर धन्यवाद देता है, எனக்கு ரட்சிப்பின் நிச்சயம். इसे उद्धार की निश्चयता मिली। அற்புதம் யாருனாலும் செஞ்சிருவாங்க. டாக்டரோட அற்புதம் जो செஞ்சிருந்தாங்கப்பா, अद्भुत உயிரை कोई भी कर காப்பாத்திடுவாங்க. लेंगे, डॉक्टर भी कर लेते हैं, ஆனா ரட்சிப்பை யார் கொடுக்க முடியும்? लेकिन उद्धार को कौन दे सकता है? இவன் சுகத்தை பெற்றான், इसने चंगाई को भी पाया, ரட்சிப்பை பெற்று விட்டான். इसने उद्धार को भी पा लिया, பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியை பெற்று वो விட்டான். स्वर्ग राज्य में प्रवेश करने की काबिलता भी पा இந்த लिया। வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ये शब्दों को सुनने वाले भाई बहन, இயேசு நிச்சயமா அற்புதம் செய்வார். यीशु जरूर अद्भुत करेगा। எதிர்பார்க்க அற்புதம் செய்வார். अब जो बात जो है वो अद्भुत करेगा, ஆனா அவருக்கு நன்றி செலுத்துங்க. लेकिन उसके लिए धन्यवाद दीजिए। அவரை தேவன் என்று அறிந்து மகிமைப்படுத்துங்க. उसको परमेश्वर है कर कर मानकर उसे धन्यवाद, அவருக்கு உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ண ஒப்பு கொடுங்க. जो उसके
उसके सामने अपनी जिंदगी को संपूर्ण रीति से அப்பதான் समर्पण ரட்சிப்பு कीजिए, கிடைக்கும். तभी उद्धार मिलेगी। எழுந்து போ, जो उठ कर जा, உன் விசுவாசம் நீ ரட்சித்தது. तेरा विश्वास ने तुझे उद्धार किया है। ரட்சிக்கப்பட்டவன் தான் பரலோகத்துல जो வருவாங்க. उद्धार पाए वही स्वर्ग में आएंगे। ஏசாயா 35:10, ஏசாயா 35:10, ஏசாயா 35:10. एशाया 35 उसके 10 में, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்தங்களை பாடி சியோனுக்கு வருவார்கள். जो परमेश्वर के द्वारा जो छुड़ाए गए वो लौट कर जय जयकार करते हुए सियोन में आएंगे। அந்த பரலோக சியோனுக்கு யார் வர वो முடியும்? स्वर्गीय सियोन में कौन आ सकता है? ரட்சிக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க. जो उद्धार पाए, जो छुड़ाए गए हैं। உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? आपको उद्धार चाहिए क्या? அப்ப இயேசுதான் தேவன். जो यीशु ही परमेश्वर இயேசு है, ஒரு நாள் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். जो यीशु अकेला ही आपके लिए मेरे लिए संसार में उतर कर உங்களுக்காக आया, எனக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையிலே மரித்தார். जो आपके लिए मेरे लिए हमारे पापों को उठाकर उस सूली में मरा। அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். वही अकेला ही मौत के ऊपर विजय पाकर जीवित இன்னைக்கு उठा। பரலோகத்தில் இருக்கிறார். आज स्वर्ग में है, அவர் சீக்கிரம் वो வரப்போகிறார். जल्दी आने वाला है। அவர் நம்மளை பரலோகத்தில் அழைத்து वो செல்வார். हमें स्वर्ग में ले जाने वाला है। இதுவரைக்கும் பாவத்தின் குஷ்டரோகத்துல அசுத்தத்துல இருக்கலாம். शायद अभी तक पाप के जो कोड़ी में जो अशुद्धता में रह सकते हो, இன்னைக்கு இயேசுவே எனக்கு இறங்கணும்னு கேளுங்க. अभी यीशु मेरे लिए उतरिए कर உங்க मांगिए। பாவத்தை மன்னிப்பார். आपके पापों को क्षमा அசுத்தத்தை करेगा, அகற்றுவார். अशुद्धता को हटाएगा, வாழ்க்கையில அற்புதம் செய்வார். आपकी जिंदगी में अद्भुत कार्य करेगा। ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பரலோகத்தின் சொந்தக்காரனாய் जो மாற்றுவார். उद्धार की निश्चयता देकर जो स्वर्ग के मिरासदार बनाएगा। நாம் கர்த்தனுக்கு ஜெபிக்க போகிறோம். परमेश्वर की ओर प्रार्थना करने वाले हैं। எழும்பி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோமா? हम खड़े हो जाएंगे का प्रार्थना ஆமென், करेंगे। ஆமென், 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 ஆமென். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினி ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் येसैया. तुझसे होगा सब कुछ होगा, एक शब्द कह दो होगा मेहरबान. तुझसे होगा सब कुछ होगा, एक शब्द कह दो होगा मेहरबान. एक शब्द कह दो होगा मेहरबान. एक शब्द कह दो होगा. मेरे बिनती को सुनने वाले, मेरे आंसू को पहुँचने वाले, चंगाई देने वाले, स्तुति हो हे प्रभु. நான் ஒரு பாவிதான், मैं एक पापी हूँ, நான் ஒரு அசுத்தம் தான். मैं एक अशुद्ध हूँ। இயேசு பரிசுத்தமானவர், यीशु पवित्र है, பாவம் இல்லாதவர். जो पाप नहीं है, ஆனா எனக்காக மரித்தீரே. लेकिन मेरे लिए जीवन दी है। இந்த வியாதிக்கு காரணம் என் பாவமா இருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. ये बीमारी के कारण मेरे पाप है, फिर भी क्षमा कीजिए। நான் செய்த தப்பினால தண்டிக்கப்படுகிறேனா? जो मेरे गलती के कारण मैं दंड पाता हूँ क्या? நீங்க மன்னிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கிறீங்க. लेकिन आप आज भी क्षमा करने के लिए आशा के என் साथ பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. मेरे पापों को क्षमा कीजिए पिता। மோசே ஜெபிக்கிறார். मूसा प्रार्थना करता है, எங்கள் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. जो हमारे पापों को अधर्मों को क्षमा कर कर हमें आपके मिरासदार के रूप में स्वीकार लीजिए। சுதந்திரம் என்ற ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள். जो मिरासदार मतलब परमेश्वर की आशीष के लिए जो योग्य लोग யாத்திராகமம் हैं। 34:9 இப்படி பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 34:9 तो निर्गमन 34:9 में देखते हैं, எங்கள் பாவங்களை அக்கிரமத்தை மன்னித்து எங்களை சுதந்திரமா ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. जो हमारे पापों को अधर्मों को क्षमा कर कर हमें मिरासदार के रूप में ஆண்டவரே स्वीकार கேப்பீங்களா? लीजिए। यीशु पिता से मांगोगे क्या? பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. मेरे पापों को क्षमा कीजिए, अधर्मों को क्षमा कीजिए।
என்ன ஆசீர்வதிங்கப்பா. मुझे आशीष कीजिए पिता, என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. आपके बच्चे के रूप में स्वीकार உம்முடைய लीजिए, சுதந்திரமாய் சுதந்திர வழியா जो ஏற்றுக்கொள்ளுங்க. आपके मिरासदार के रूप में आप स्वीकार ஆண்டவருக்கு लीजिए। ஒப்பு கொடுப்பீங்களா? परमेश्वर के पास सौंपेगा, ஆண்டவங்களை தள்ள மாட்டாரு. परमेश्वर आपको टुकराएगा नहीं। சரீரத்துல எந்த இடத்துல வியாதியா और இருந்தாலும் शरीर में कोई भी भाग में बीमारी होने இப்ப दो, அந்த இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. अभी उस जगह में हाथ को रख இப்போ लीजिए। இயேசு உங்களை சுகமாக்குவா. अभी इस समय में यीशु आपको चंगा करेगा। அதே போல उसी உங்களுடைய प्रकार எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களை சுத்திகரிப்பா. आपके सारे पापों को क्षमा कर कर आपको शुद्ध For करेगा। John 1:7 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். पहला यूहन्ना 1:7 में हम देखते हैं, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். जो यीशु मसीह के लहू हमें सारे पापों से शुद्ध करती है। இந்த உலகத்துல எல்லாருடைய பாவங்களை எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க கூடியது இயேசுவின் இரத்தம் மாத்திரமே. जो संसार में सभी लोगों के पापों को और सभी पापों को शुद्ध करने वाला केवल यीशु मसीह की लहू है। இயேசுவிடத்துல கேட்கீங்களா? आप वो यीशु से मांगोगे क्या? यीशु का लहू सारे पापों से शुद्ध करता हमें. यीशु का लहू सारे पापों से शुद्ध करता हमें. ओ उद्धार देता, शांति देता, उद्धार देता, शांति देता, अनंत जीवन भी देता. यीशु का लहू सारे पापों से शुद्ध करता हमें. இயேசுவின் இரத்தம் நம் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கும். ரட்சிப்பு தரும், சமாதானம் தரும், ரட்சிப்பு தரும், சமாதானம் தரும், நித்திய ஜீவனும் தரும். இயேசுவின் இரத்தம் நம் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்தமாக்கும். நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, நீர் மனதுருக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். जो आप मन में तरस के साथ आप अनुग्रह रूपी है, இயேசுவே எங்களுக்கு இறங்கும். जो यीशु हमारे लिए तरस कीजिए। சத்தமிட்டு கூப்பிட்டாங்க. ऐसे जोर से पुकारा, 10 குஷ்டரோகி சுகமாக்கிட்டீங்க. वो 10 कोड़ियों को चंगा कर दिए। நீ விசுவாசமே நோக்கி பார்க்கிறோம் जो ஆண்டவரே. विश्वास के साथ आपकी ओर देखते हैं, இயேசுவே நான் ஒரு பாவி, जो यीशु मैं एक என் पापी हूं, பாவத்தை மன்னியும் கேட்கிறாங்க. मेरे पापों को क्षमा कीजिए कर कर मांगते हैं। எங்கள் பாவங்களுக்காக, மனுஷருடைய பாவங்களுக்காக மரித்த ஒரே ஒரு ஆண்டவர் நீர் மாத்திரமே. जो हमारे पापों के लिए, मनुष्य के पापों के लिए मरा हुआ एक ही परमेश्वर आप மரணத்தை ही है। ஜெயித்து உயிரோடு எழுந்தவர் நீர் மாத்திரமே. जो मौत के ऊपर विजय पाकर जी उठा केवल आप ही है। இப்படி எல்லா பாவங்களையும் மன்னிங்க. आपके बच्चों के सारे पापों को क्षमा சகல कीजिए। பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிங்க. जो सारे पापों को हटाकर उसे शुद्ध कीजिए। இப்போது எந்தெந்த வியாதியினாலுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்களோ, अभी जो कोई बीमारी से आपके बच्चे जो पीड़ित है, நீ தொட்டு சுகமாக்கினவர். आप छू कर चंगा करते हैं। குஷ்டரோகியை தொட்டிங்க, आप कोड़ी को छुए, ஆனா அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் அற்புத சுகம் உண்டாயிற்று. लेकिन उसके सिर से लेकर पांव तक एक अद्भुत चंगाई मिल இந்த गई। வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ये वचन को सुनने वाले हर एक அவங்க को சரீரத்துல छुइए। எந்த இடத்துல எந்த வியாதி இருந்தாலும் இப்போ இயேசுவின் நாமத்தில் சுகம் மாவதாக. जो उनके शरीर में कोई भी जगह में कोई भी बीमारी हो, यीशु के नाम से चंगाई हो। எல்லா பிசாசின் கட்டுகளும் அறுந்து போகட்டும். वो सारे शैतान के बंधन जो नाश होने दो। பில்லி சூனியம் மந்திரத்தின் கட்டுகள் அறுந்து விழுவதாக. जो सारे जादू टोना के जो बंधन जो है जो टूटकर नीचे गिरने दो। இயேசு ஒருவர்தான் பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர். जो यीशु अकेला ही शैतान के ऊपर अधिकार पाया है। இயேசுவின் நாமத்தினால் எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. जो यीशु के नाम से सारे शैतान की क्रियाएं नाश होने दो। எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. सभी को एक छुटकारा होने दो परमेश्वर। பாவங்களை மன்னித்து ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக. जो पाप को क्षमा कर कर उद्धार की निश्चयता को பரலோக दीजिए। நிச்சயம் கொடுப்பீராக. वो स्वर्ग की निश्चयता को நீ दीजिए। சீக்கிரத்தில் வரப்போகிறீங்க. आप जल्दी से आने वाले இப்படி हैं। வருகையில் நாங்கள் உம்மை சந்திக்க போகிறோம். जो आपके आगमन में हम भी आपको मुलाकात எங்களை करने அழைத்து वाले हैं। பரலோகம் செல்ல போகிறீங்க. हमें लेकर आप स्वर्ग में जाने वाले ஆனா हो। அது வரைக்கும் लेकिन तभी था இந்த உலகத்திலே சுகமான வாழ்வை தாரும். ये जो दुनिया में जो सुख रूपी जिंदगी को दीजिए। நிறைவான வாழ்க்கையை जो தாரும். अच्छे भरपूरी की जिंदगी को சந்தோஷம் दीजिए। சமாதானம் நிரப்பட்டும். जो खुशी और शांति से भर இயேசு दीजिए। கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. जो यीशु मसीह के
के नाम से प्रार्थना करते अच्छे से पिता। ஆமென். आमेन। நல்ல சோதரிப்போமா. अच्छे से परमेश्वर की स्तुति करेंगे ஹalleluya क्या? ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானம் வழக்கமா 1 மணி ஜெபம் உண்டு. आज फ्राइडे है, हमारे लिए दोपहर के 1 बजे की प्रार्थना ஆனா होगी, நீங்க எல்லாரும் வந்து கூடி ஜெபிங்க. लेकिन आप सब मिलकर प्रार्थना कीजिए। இன்னைக்கு பிரசங்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல. आज संदेश नहीं है तो भी परवाह नहीं, கூடி எங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. लेकिन इकट्ठा होकर मिलकर हमारे लिए प्रार्थना कीजिए। எங்களுக்கா ஜெபிக்கிறீங்களா? आप हमारे लिए प्रार्थना करते हैं क्या? எங்களுக்கு கிடைத்த உங்களுக்கு கிடைக்கும். जो हमें मिली है वो आपको भी मिलेगी। God bless you. परमेश्वर आपको आशीष சேர்ந்து दे। சொல்லுவோம். हम मिलकर कहेंगे, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வலது புலாகிறது. ஆமென் ஆமென். God bless you. ஹல்லேலூயா. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். कल सुबह फिर से मुलाकात करेंगे। ஆமென். आमेन।